வணக்கம் சார். வணக்கம். முதல்வர் விஜய் அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களுக்கு இடையூறு வர்ற அளவுக்கு வாகனங்களை நிறுத்தாதீங்க, நான் நீலாங்கரையிலேருந்து வரும்போது வாகனங்களை நிறுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் சொல்லாத ஒரு விஷயம். இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? விஜய் அவர்களுடைய அந்த முதலமைச்சராக அவர் எடுத்து பண்ணக்கூடிய ரோல் எல்லாமே சிறப்பாக இருக்குது. முதல்ல அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நம்ம. ஏன்னா ஒரு தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டக்கூடிய நாம ஒரு நிறைகள் ஒரு சிறப்புகள் இருந்தால் அதை நிச்சயமாக பாராட்டியே தீரணும். அந்த வகையில் விஜய் அவர்களுடைய இந்த ஆட்சி, ஒரு முதலமைச்சராக எடுத்துக்கொண்ட ஒரு ஆட்சி முறை என்பது மிக சிறப்பாக இருக்குது உள்ளபடியே. ஏன்னா அவருடைய வெற்றியே ஒரு பெரிய சிறப்பான ஒரு வெற்றி தான். நீங்கள் மற்றது எல்லாமே விட்டுருங்கம்மா, நீங்கள் இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஜெயிச்சாங்க இல்லையா, இது மிகப்பெரிய புரட்சி தமிழ்நாட்டில். இதெல்லாம் புரட்சியான்னு கேட்பாங்க. இது புரட்சி தான். காலங்காலமாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது, ஒருத்தர் உடைக்கிறாருன்னா அது ஒரு புரட்சி தான். இதெல்லாம் மக்களுக்கான அரசியலா? இப்போ தான் உள்ளே வந்திருக்காரு. ஸோ நீங்கள் விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி தவறுகளை தான் விமர்சனம் பண்ணுங்க. இந்த ஜோசியரை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தப்போ எல்லாரும் சுட்டி காட்டுறாங்க. சுட்டி காட்டணும் விஜய் என்ன பண்ணாரு? அதை மாற்றிட்டாரு. அந்த முடிவில் அரசாங்கம் பின்வாங்குது. அதை எடுத்துட்டாங்க அவர். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. உடனே ரியாக்ட் பண்ணக்கூடியது ரொம்ப முக்கியமானது. விஜய் அவர்களுடைய அந்த கான்வாய் வருவா, அதான் நீங்கள் முதல்ல கேட்டீங்க. ஒரு முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது. இப்போ சில பேர்லாம் என்ன நம்ம நாட்டில் ஒரு முதலமைச்சர்னா அவரும் தான் நம்மள மாதிரி ஒருத்தர் தானே, அவர் தனியாக போட்டோம், பேசுறது நல்லாயிருக்கும், பஸ்ஸில் ஏறி போட்டோம், ட்ரெயினில் ஏறி போட்டோம், பேசுறது நல்லாயிருக்கும். நடைமுறையில் இவர் நடிகர்ன்றதுக்காக சொல்லலை, நான் எந்த முதலமைச்சருக்குமே சாத்தியமாகாது. பாதுகாப்பு என்பது மிக 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 முக்கியமானது. அதில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இப்போ நீலாங்கரையிலேருந்து வர்றது அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்தாலுமே எல்லா முதலமைச்சர் என்ன பக்கத்தெருவில் தான் வராங்க. இப்போ முதலமைச்சருடைய பயணங்கள் என்பது பல இடங்களுக்கு போகும்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது, நிறுத்துறாங்க, எல்லாமே நடக்குது தான். நம்ம சிட்டிக்குள்ளே தான் இருக்கிறோம். முதலமைச்சர் அதிகமாக சிட்டிக்குள்ளே தான் போயிட்டு வராங்க. இவருன்னு கிடையாது, யாராக இருந்தாலுமே சரி. அப்போ அங்கங்கே எழுத்து நிறுத்த தான் செய்கிறாங்க. பட் அது டிராஃபிக் ஏற்படுதுன்னு சொன்னோன்னா ஒரு மாற்றம் பண்ண நினைக்கிறார் இல்லையா? ஸோ ஒரு பக்கம் நான் போகிறேன், இன்னொரு பக்கம் மக்கள் போட்டோம். ஸோ நீங்கள் ஒரே அடியாக வீடை மாற்றினுவாங்க அது சொல்லக்கூடாது. ஏன்னா அது அவர் விருப்பம். காலங்காலமாக ஒரு வீட்டில் இருக்கும். வீடுன்றது அது வெறும் பொருள் மட்டும் கிடையாது. நம்ம இருக்கக்கூடிய ஒரு இடம்ன்றது கிட்டத்தட்ட நம்முடைய வாழ்வில் ஒரு பாதி அது. ஸோ அதனால் நீங்கள் வீடு மாற்றின வாடகை வீட்டுக்கு பேசுகிறோம், 1000 பேசலாம், வாடகை வீட்டுக்கு வந்துடுங்க அப்படிலாம் ஒன்றும் வரணும் அவசியம் கிடையாது. பட் அவர் நினச்சா அது பண்ணலாம் தான். அப்படி உண்மையாகவே ஒரு விருப்பம் இருக்குன்னா பண்ணலாம். இப்போது எதில் கிண்டல் பண்ணுறது, விமர்சனம் பண்ணுறதுன்னு ஒரு நியாயமாக நம்ம பண்ணுறானுங்க இல்லையா? இப்போ முதலமைச்சர் மதிய சாப்பாடோட அலுவலகத்துக்கு தலைமைச் செயலகத்தில் சாப்பிட்றாருன்றது பாராட்டணுமா? அதை நீ கிண்டல் பண்ணி பாராட்ட தேவையில்லை, நீ பாராட்டாத. சாப்பாடு சாப்பிட்றதுல ஒரு விஷயம், அதை அப்படி பாராட்ட. இப்போ விஜய் அவர்கள் சாப்பிட்றதையும் ஒரு விசித்திரமா சொல்றாங்க. அவர் கையால சாப்பிடுறாரு, அதை ஒரு அபூர்வமா சொல்றாங்க, கிண்டல் பண்ணி சொல்றது. இப்போ கையால சாப்பிடாம இது வேற எதால சாப்பிடுவாங்க? முன்னாடி இந்த முதலமைச்சர் எதால சாப்பிட்டு இருந்தாரு? அப்படிதான் எல்லாமே. அது ஒரு என்னன்னா, இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருந்தது இங்கே சித்தரஞ்சன் சாலையில் இருந்தார். மதியத்தை சாப்பிட்றதுக்காக போவார், ஓய்வு எடுப்பார், அதுக்கப்புறம் வரதுன்னா அவர் வராமல் போயிடுவார். முதலமைச்சர் யாரும் நீங்கள் இந்த டைமில் இங்கே வரணும், இந்த டைமில் நீங்கள் வராதீங்கன்னு சொல்லிட்டு யாரும் கட்டளை போட முடியாது, போடவும் கூடாது. ஓகேங்களா? அவர் நம்ம ஒரு மாற்றாக இருக்கணும். நம்மளும் ஒரு அரசு ஊழியர். எப்படி எல்லா அரசு ஊழியர்களும் மதிய உணவு கொண்டு வராங்களோ நம்மளும் கொண்டு சாப்பிடுங்க, நம்மளும் சாப்பிடலான்றது பல முன்னுதாரணம். அப்போ இந்த ஒரு முன்னுதாரணத்தை அவர் ஏற்படுத்துறாருன்னா நீ பாராட்டணுமா விமர்சனம் பண்ணணுமா? விமர்சிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பாராட்டலைனாலும் அமைதியா பாராட்டாம நீ பாராட்ட கூட பாராட்டாது, அமைதியா கடந்து போ. அப்போ திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பண்ணக்கூடிய எல்லாத்திலும் நீ குறை கண்டுபிடிக்கிறது தப்பு. 700க்கும் மேற்பட்ட மதுக்கடைகளை மூடினாரு திரு விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் எங்குமே மது ஒழிப்பு கொடுத்து பேசல, டாஸ்மாக் கடையில் மூடுவோன்னு பேசல. ஆனா வந்தவனு செயல்படுத்துறாரு. பாராட்டினா பாராட்டக்கூடாதா? ஏன் ஸ்டாலின் பண்ணார் 500 கடை, அம்மா பண்ணார் 500 கடைனா பண்ணாங்க, அப்புறம் திறந்தாங்களா இல்லையா? அதையும் நீ பேசணும் இல்லையா? இப்போ தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கை விட நூலகங்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் நான் சொன்னேன்னு வச்சுங்க, நம்மளால என்ன சொல்லுவாங்க, ஏன் போய் சொல்லிட்ட பைத்தியக்காரான்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதனால தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்குகள் அதிகமாக இருக்கு. அப்போ இதை குறைக்கணும் அப்படின்னா அப்படிதான் குறைக்க முடியும். இப்போ எடுத்த உடனே முழு மதுவிலக்கு கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் முடியும். பட் அரசு அதுக்கேற்ற சோர்ஸை உண்டாக்கிட்டு பண்ணணும். பல்லாயிரம் கோடி வரக்கூடிய ஒரு துறையின் மூலமாக கிடைக்கக்கூடியதை உடனே நிறுத்த முடியாது. இப்போ நான்லாம் முழுமையான மதுவிலக்கை ஆதரிக்கக்கூடியவன் நான். இந்தியா முழுவதும் மதுவிலக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவன் நான். குடிகள்லாம் செத்துறோன்னா அவன் சாகட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
இப்போ நீ குடிச்சுதான் உயிர் வாழப்போனா உயிர் ஒன்றும் தேவையில்லை. ஐயோ குடிகாரர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு மனதளவில் பார்த்துட்டே சாவிடா நீ குடிச்சுதான் உயிர் வாழப்போனா உயிர் வாழ செத்துற நீ. அது கெடுதல்மா. முதல்ல ஒரு கெட்ட விஷயத்தை ப்ரொமோட் பண்றதோ இல்லை அதில் நியாயம் கற்பிக்கிறதோ என்னை பற்றி கூடாது. இப்போ விஜய் என்ன பண்றாரு, 700க்கும் மேற்பட்ட மதுக்கடையில் வந்து மூடினாரு. சரி, இப்போ முழுமையான மதுவிலக்கு கொண்டு வருவாரான்னு கேட்டா உடனே கொண்டு வர முடியாது. ஆனா உள்ளபடியே திரு விஜய் அவர்களுக்கு நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் மது இல்லாத ஒரு மாநிலமாக மாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு இருக்கிறதா நான் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவர் வந்து போதை ஒழிப்புல ரொம்ப தீவிரமா இருக்காரு. வந்த உடனே வந்து பண்றாங்க, இது எல்லாரும் பண்ணுவாங்க, வந்த உடனே எல்லாரும் பண்ணுவாங்கன்னா பண்ணட்டும், அதை ஏன் விமர்சனம் பண்ற? ஒருத்தர் பண்ணுவாரு, பண்றத நீ பாராட்டாத, நீ நெகட்டிவிட்டி ஏன் செட் பண்றேன்னு கேட்கறேன் நான். இப்போ விஜய் அவர்களை வந்து நம்ம முழுக்க முழுக்க வந்து ஓ புனிதருடைய ஆட்சி அப்படியெல்லாம் இங்கே யாரும் சொல்ல வரல. விமர்சனம் இருந்தால், தவறு இருந்தால் சுட்டி காட்டுவோம், நல்லது இருந்தால் பாராட்டுவோம். இப்போது இந்த ஆட்சி எப்படி இருக்கு, இப்போ பொறுப்பேற்றது எப்படி இருக்குன்னா ஒரு துடிப்பு மிக்க, ஒரு வீரியம் உள்ள, ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு ஆட்சியா இருக்கு. சில பேர் சொல்றாங்களே இப்போ சினிமால எப்படி எல்லாமே படபட நடக்கும், அதே மாதிரியே தான் விஜய் அவர்களும் இப்போ வந்து எல்லாத்தையும் படபடன்னு செஞ்சுட்டு வர்றாரு. அடுத்தடுத்து இது அடுத்து அது அடுத்து அப்படின்னு அடுத்தடுத்து வச்சு கொண்டு வர்றாரு. ஆனா கண்டிப்பா இது ஒரு 6 மாசம் மட்டுமே தான் அந்த துடிப்பு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லா இது இருக்கிற இடமே தெரியாம சிஎம் வருவாரு, அமைதியா ஒரு வாட்டை இருப்பாரு. அப்புறம் ஒரு 2.5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஆட்சியை கவிழ கூட வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற மாதிரி. சினிமாவில் நீங்க நல்லது வந்தா படம்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறீங்க, கொண்டாடுறீங்க. அது நிஜத்தில் நடக்கும்போது ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சராக மாட்டாருன்னு எல்லாருமே பேசுனது புரியுதுங்களா? நான் முதற்கூட என்ன பேசணும்னா இவ்வளோ பெரும்பாலும் கிடைக்காதுன்னு தான் பேசணும். சினிமாவையே மிஞ்சிருச்சிங்க, புரியுதுங்களா? ஒரு உண்மை நடந்திருக்கு, ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. அப்போ அந்த மாற்றம் சினிமாவில் மட்டும் தான் நிகழும்னா அது இங்கே நிஜத்தில் நடந்திருக்கு. எதனா மேஜிக்கா? இதில் ஜூம் மூவா போட்டு மேஜிக்? மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ மக்கள் அவ்வளோ பேரை ஒரு மாற்றத்தை தேடி அந்த மாற்றம் திரு விஜய் சொல்லிட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ நீ வந்து இதில் குறை கண்டுபிடிக்கிற சினிமானா சொல்லிட்டு போ. அவர் வந்து அதாவது விஜய் அவர்கள் ஒரு கருப்பு கோட்டு சூட்டோட இருக்காரு, நல்லா இருக்காரு, பார்க்கறதுக்கு அழகா மிடுக்கா, பார்க்க சூப்பராக இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஏன் கோட்டு சூட்டு போடுறாரு, அவர் ஏன் வேட்டி சட்டை கட்டல? என்னடா இதெல்லாம் ஒரு கேள்வியாடா உங்களுக்கு? எல்லாரும் வேட்டி சட்டை கட்டிருக்காங்க. அதுமே தமிழ்நாட்டு பாரம்பரியத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கு. பாரம்பரியத்தை நீ வச்சுக்கோ, பாரம்பரியத்தை நீ வந்து இப்போ பாரம்பரியத்தை பேச நீ எல்லாம் வேட்டி சட்டை கட்டிட்டு இருக்கானா? நான் கேட்குறேன், நீ என்ன பண்ற? சார்ட்ஸ் டிஷர்ட் போட்டு சுத்திருங்கிற கேட்போம் இல்லையா? இப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டிஷர்ட் போட்டு தான் எதிர்கட்சி டிஷர்ட் போட்டு தான் வந்து சட்டமன்றத்துக்கு எல்லா நிகழ்ச்சிக்கும் போனார். எப்போ டெப்டி சிஎம்மா இருக்கும்பொழுது. டிஷர்ட் வந்து என்ன தமிழருடைய மரபுல வருதா, இல்லை பண்புல வருதா, இல்லை எதுல வருது? இல்லை, ஒன்றுத்துல வரல. இத்தனைக்கும் ஹைகோர்ட் வந்து ஒரு கேள்வி எழுப்பிச்சு அந்த விஷயத்துல. அப்புறமா அவங்க டிஷர்ட் தான் போட்டு வந்தார் அவர். எப்போ டெப்டி சிஎம்மா இருக்கும்பொழுது, நாட்டை எம்எல்ஏ சொல்றேன், டெப்டி சிஎம்மா இருக்கும்போது சொல்றேன் நான். அப்போ ஒருத்தர் மிடுக்கான உடையோட, ஒரு கோட் ஷூட்டோட, அந்த இடத்திற்குண்டான அந்த பண்பு உரிய ட்ரெஸ் கோடோட வராருன்னா அதை நீ வந்து கிண்டல் பண்றன்னா எப்படி? இது டிஷர்ட் லோயர் போட்டுன்னு வராருன்னா கூட கிளம்பி இப்போ தலைமைச் செயலகத்துக்கு விஜய் அவர்கள் வந்து டிஷர்ட்டும் லோயரும் போட்டுன்னு வராருன்னு கேட்டா கூட சரி, ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எதுவாக போட்டு வரலாம். நீட்டா ஒருத்தர் வராரு, கோட் ஷூட்டோட மிடுக்கா நீட்டா வராரு, அதை போய் விமர்சனம் பண்ணா எப்படி? நீ இப்போ எதை விமர்சனம் பண்ணணுமோ அதை விமர்சனம் பண்ணணும். இது நல்ல விஷயமா இல்லை? இப்போ அத்தனை பேருமா திரு விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்த அத்தனை எம்எல்ஏக்களும், அந்த 107 எம்எல்ஏக்களும் விஜய் அவர்களோட சேர்த்து கோட் ஷூட்டோட வராங்கன்னா அசம்பிளி எப்படி இருக்கும்? பார்க்க அழகா இருக்கும். அது ஒரு அழகா மாற்றமா இருக்கும், நீட்டா இருக்கும், ஒரு என்ன சொல்ற ஒரு அணிவகுப்பா இருக்கும். அதுக்காக நான் வேட்டி சட்டையை குறான்லாம் சொல்ல, உனக்கு பிடிச்சா கட்டிக்கோ. இப்போ நம்முடைய எக்ஸ் சிஎம் திரு ஸ்டாலின் அவர்கள் வேட்டி சட்டை ஒரு காலத்துல கட்டினார். அப்பா வேட்டி கட்டினாரா? ஏன் கட்டல? அப்ப கேட்க வேண்டியது தானே? ஆனரபிள் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் திரு எம்.கே. ஸ்டாலின், ஏன் நீங்கள் வந்து வேட்டி சட்டை ஏன் கட்டல, ஏன் எப்பவுமே வந்து அந்த பேண்ட்டே போட்டு இருந்தீங்கன்னு கேட்க வேண்டியது தானே? கேட்டிருக்கணும் இல்லையா நீ? அப்போ தமிழனுடைய பண்பு, மரபுன்னு, கலாச்சாரம் எல்லாம் எங்கே போயிடுச்சப்போ? அவர் ஒரு நீட்னஸை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அப்போ நீட்னஸாக இருக்கும்போது தான் நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறாரு. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே வெளில போனாலுமே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிறதுனால நம்ம வந்து இன் பண்ணாமன்னா நான் வந்து இன் பண்ணாம கூட இருக்க மாட்டேன். நான் எப்பவுமே நீட்டாக இன் பண்ணி ஷூ போட்டுன்னு இருப்பேன். ஏன்னு கேட்டால் ஒரு உடை என்பது நம்மை வந்து ரொம்ப மிடுக்காக காட்டக்கூடியது. ஒருத்தருடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் அட்வொகேட்டாக இருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு கிளைண்ட்டை வந்து பார்க்கறதுக்கு போகிற கிளைண்ட் என்னை பார்க்கறதுக்கு வராங்க, நான் ஒரு சார்ட்ஸ் டிஷர்ட் போட்டு உட்காந்துருந்தா என்னை மதிப்பாங்களா? இல்லை. அது அந்த வேலைக்கு உண்டான அந்தந்த உடை ரொம்ப முக்கியம்.
இப்போ கிரிக்கெட் கிரவுண்டில் விளையாடத்துக்கு போகிறேன், நல்லா இன் பண்ணிக்கின்னு நல்லா நீட்டாக ஷூ போட்டு பேட்டை தட்டினா சிரிப்பாக இருக்காது. எது எங்கே தேவையோ அதை அங்கே பண்ணணும். ஸோ அசெம்பிளி என்பதும் தலைமைச் செயலகம் என்பதும் ஒரு மக்களுடைய பணி செய்யக்கூடிய ஒரு தலைமை அலுவலர் தான் முதலமைச்சர். அவர் ஒரு நீட்டான ஒரு உடையோட போகிறாரு. அப்போ இதை நீ விமர்சனம் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. சரி, அடுத்து வருவோம். இப்போது அவங்களுடைய கட்சியினுடைய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், அவங்க எப்படி இருக்காங்க? எல்லாருமே எல்லா இடத்துல போகும்போது என்ன பேசுகிறாங்கன்னா, நீங்கள் என்ன வச்சியோ இந்த கட்சியை வச்சியோ நீங்கள் ஒரு தவறான விஷயத்துக்கு பயன்படுத்துனீங்கன்னா எங்களுடைய வேற ஒரு முகத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றது ரொம்ப கடுமையாக எச்சரிக்கிறாங்க. இதை எந்த திமுககாரனா சொல்லியிருப்பாங்களா? எந்த அதிமுககாரோ சொல்லியிருப்பாங்களா? யாரும் சொன்னதில்லை. அமைச்சர் பேர் சொல்லி 4 கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம், நீ எம்எல்ஏ பேர் சொல்லி உன் ஊரில் 4 விஷயத்தை நீ பண்ணிக்கலாம், இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ தன்னுடைய பதவியை, தன்னுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பதவியை வச்சு அதிகார துஷ்பிரயோகம், சரிங்களா, அந்த அதிகார துஷ்பிரயோகத்தை தான் வந்து எல்லாரும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எம்எல்ஏக்கள் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ பல எம்எல்ஏக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக்கப் பண்ணுறாங்க, போய் பார்க்குறாங்க, உடனே அதையுமே கிண்டல் பண்ணுறானுங்க. என்னடா சின்ன பசங்க நீங்கள்லாம் போய் கேள்வி கேட்கலாமா? என்னடா டேய், கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? 25 வயசு ஆயிடுச்சுன்னா நீ பார்லிமெண்ட்லேயும் அசம்பிளிலையும் நீ வந்து பங்கேற்க இருக்கலாம், எலெக்ஷன் நிற்கலான்றத கான்ஸ்டியூஷனே சொல்லிடுச்சு. உனக்கு 35 வயசு ஆயிடுச்சுன்னா இந்தியாவுடைய பிரதமராகவோ குடியரசுத் தலைவராகவோ ராஜ்யசபா எம்பியாவோ ஆகலான்றத கான்ஸ்டியூஷன் சொல்லிடுச்சு. அப்போ கான்ஸ்டியூஷனுக்கு எழுதினவங்க இல்லாத அறிவு உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது. சின்ன பையன் நீ எல்லாம் வந்து எம்எல்ஏ ஆகிட்டியே, நீ எல்லாம் வந்து கேள்வி கேட்குறியன்னா ரொம்ப மடத்தனமானது. இது அது ஏற்றுக்கொள்ள முடியல. இப்போ இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது, ஜீர்ணிச்சிக்க முடியல. ஏன்னு கேட்டால் திமுக வந்து காலங்காலமாக அவர் தான் வந்து 10 வாட்டி 5 வாட்டி 7 வாட்டி வந்து முடிக்கொட்டி போய் நடக்க முடியாமல் நான் வந்து குறை சொல்கிறேன்னு கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் முடியலாம், ஓய்வு எடுத்துக்கணும், தப்பு கிடையாது. என் சேர் இது, நான் 80 வயசு ஆனாலும் எழுந்துக்க மாட்டேன், நான் 100 வயசு ஆனாலும் எழுந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்து நீ துருப்பிடிச்சு தான் போவ. நீ துருப்பிடிச்சு மட்டும் போகிறது இல்லாமல் கவர்மெண்ட் துருப்பிடிக்கும். அப்போ இன்னைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த யங்ஸ்டர்ஸ் எம்எல்ஏக்கள் ரொம்ப துடிப்பாக இருக்காங்க. நிறைய அமைச்சர்கள் யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. ஆதவர்ஜனா, ராஜ்மோகன் உட்பட பல பேர், அவர் பிரபு உட்பட பல பேர் வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம், ஒரு கிளீன் கவர்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் கிளீன் கவர்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது அதையே நீ விமர்சனம் பண்ணுறேன்னா நீ யாரு? சரி, திரு உதயநிதி அவர்களுக்கும் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கும் சட்டமன்றத்தில் நடந்த அந்த கான்வர்சேஷன், இவர் வந்து வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து பதில் சொன்னார் அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாங்க. அதை உதயநிதி எடுத்து போடுறாரு. உதயநிதி அவர்கள் விமர்சனம் வைங்க, ரொம்ப நியாயமானது. ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு ஆளுங்கட்சியை கேள்வி கேட்பது தான் சரி, தப்பு கிடையாது. ஆனால் இந்த புஷ்பா பட பாணியில் சோஃபாவில் பணம், அப்புறம் வந்து என்னது குதிரை பேரம், அதெல்லாம் பேசுறதுக்கு நம்ம கட்சிக்கு தகுதி இருக்குதா யோசிக்கணும் இல்லையா? திமுக பண்ணாத குதிரை பேரமா, இல்லை திமுக செலவழிக்காத பணமா? நீங்கள் விஜய் அவர்களை தோற்கடிப்பதற்காக மட்டுமே அவர் நின்ற தொகுதியில் மட்டுமே பல 100 கோடிகளை வாரி இறைத்தார்கள். நாட் ஒன்லி டிஎம்கே, இன்க்ளூடிங் த ஏடிஎம்கே. அப்போ அவ்வளவு பணத்தை, மக்கள் பணத்தை சுரண்டி வைத்து கொண்டு அதை தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய நீங்கள் குதிரை பேரத்தை பற்றி பேசுவதற்கோ, இல்லை சோஃபாவில் வந்து புஷ்பா பட பணம், இல்லை சோஃபாவில் பணம் எடுத்துட்டு போன பேசுவதற்கோ தகுதி கிடையாது. வா, என்னுடைய கையில் வந்து எந்த கரைகளால் கை தூக்கி காட்டுவேன் பாடுறான்னு சொல்லிட்டு என் கையிலே கரை வச்சுக்கிட்டு நீ குற்றவாளி சொன்னா ஆளும் கட்சியோட மூக்கணாங்கயிறா நாங்க இருப்போம் எதிர்கட்சி அப்படிங்கிற மாதிரி. மூக்கணாங்கயிறா இருக்கு, இல்லை வந்து கழுத்துல கட்டுற கயிறா இருக்கு, எந்த கயிறனா இருந்துங்க. நான் இன்னொன்று சொல்றேன், திமுக ஒரு சிறப்பான எதிர்கட்சி, எனக்கு மாற்று கருத்து கிடையாது. இதை நான் என்னைக்குமே சொல்லுவேன். அந்த திமுகவை தமிழ்நாட்டு மக்கள் கடைசி வரைக்கும் எதிர்கட்சியை வச்சிருக்கணும். அதான் நான் சொல்லக்கூடிய, தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்ல, தமிழ்நாட்டுக்கு நல்லது, திமுகவிற்கு நல்லது. இப்போ நீங்க பாருங்க, ஐ திங்க் இன்னைக்கு நீட்டை எதிர்த்து போராட்டம் நினைக்கிறேன். நீட்டை எதிர்த்து போராட்டம் 5 வருஷம் என்ன பண்ணியிருந்தோம்? ஸ்டாலின் அப்ப ஆட்சியில அமைதியா நீட்டை பத்தி எதுவும் பேசவே இல்லை பெரும்பாலும். ஏன்னா நீட் வச்சிருந்த அந்த ரகசியம் மறைஞ்சிருச்சு அப்போ, புரியுதுங்களா? இப்போ நீட் எதிர்த்து நான் பண்ணுங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு நீட் எதிர்த்து பண்ணுங்க, நாளைக்கு பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்து பண்ணுங்க, நாளைக்கு வந்து டெல்டா மாவட்டங்களை காப்பாற்றுவதற்காக பண்ணுங்க, மறுநாள் வந்து காவிரி பிரச்சனைக்காக பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து முல்லை பெரியாருக்காக பண்ணுங்கன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், திமுக
ஆர்ப்பாட்டம், போராட்டம், சாலை மறியல் எல்லாத்தையும் பண்ணுங்க. ம். திரு விஜயுடைய ஆட்சிக்கு வந்து கடுமையான ஒரு ப்ரெஷர் நீங்க கிரியேட் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் எதிர்க்கட்சியா இருங்க. தமிழ்நாட்டுக்கு நல்லது. 5 வருஷம் இவங்க போட்ட அந்த ஆட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஆட்டத்துக்கு தான் திரு ஸ்டாலின் அவர்களையே தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணாங்க, குளத்தூர் மக்கள் என்ன பண்ணாங்க, ஸ்டாலின் அவர்கள் வந்து சில குழுக்களை வேற அமைச்சு எதனால வந்து நம்ம இப்படி தோல்வியை தழுவணும். நல்ல விஷயம். நீங்க மறுசீராய்வு பண்ணுங்க. நம்மளே சொல்றேன், அந்த குடும்ப ஆட்சி ஒழிச்சினாலே உங்க கட்சி ஒரு நல்லா இருக்கும். அந்த குடும்ப வாரிசு, ஊழல், கரப்ஷன் இதை ஒழிச்சாலே கட்சி நல்லா இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க ஒழிக்கிறதுக்கு அப்படின்றத பாருங்க முதல்ல. இல்ல நீங்க குடும்ப வாரிசுன்னு சொல்றீங்க. இப்ப திமுக வந்து குடும்ப வாரிசு இருக்கிறதுனால அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு. இப்ப அதிமுகல வந்து குடும்ப வாரிசு கிடையாது. இப்ப யாருமே அவங்க கிடையாது. இப்ப அடுத்து எடப்பாடி பழனிசாமி சொன்னா இப்போ கட்சியை 2 பிளவுபட்டு போய் கிடக்கு இல்லையா. அப்போ வந்து சில பேர் வந்து குடும்ப வாரிசு அதை வந்து ஆதரிக்கிறாங்கல்ல. பாஜக எப்படி இருக்கு? நீங்களா தமிழ்நாடு அவங்க இந்தியாவே ஆட்சி பண்றாங்க. எத்தனை முறை பண்றாங்க? இதோட 3வது முறை தொடர்ந்து பண்றாங்க. தொடர்ந்து 3வது முறையை பண்றாங்க. பாஜக என்ன குடும்ப வாரிசு கட்சியா? நீ கொள்கையை எதிர்க்குது, அதை நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. சனாதனம், இந்து மதம் எல்லாமே ரைட், ஓகே. பாஜக குடும்ப ஆட்சியா? இல்ல. ஆம் ஆத்மி குடும்ப ஆட்சியா? கம்யூனிஸ்டுகள் சிபிஐ, சிபிஎம், லெனின் கம்யூனிஸ்ட் எல்லாம் குடும்ப ஆட்சியா? இல்ல. அப்ப அதெல்லாம் கட்சியை தெரியலையா? அந்த கட்சியில இருந்த தெரியலையா உங்களுக்கு? நியாயம் கற்பிக்க கூடாது. குடும்ப ஆட்சி பண்ணிட்டு, குடும்ப சர்வாதிகாரம் பண்ணிட்டு நியாயம் கற்பிக்க கூடாது. மக்கள்கள் அவ்வளோ முட்டாள் கிடையாது மக்கள், சரிங்களா? ஐயோ வாரிசு இல்லா, வாரிசு இல்லா எப்படி அழிஞ்சு போகுதுன்னா, நீ இப்போ நான் என்ன சொல்றேன், திரு கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு பிறகாக அந்த இடத்துல வந்து திரு அன்பழகன் வந்திருக்கணும். இப்போ ஐயா ஸ்டாலின் வந்துட்டாரா, சரி அடுத்து துரைமுருகன்லாம் முன்னாடியே வந்திருக்கணும். இப்போ உதயநிதி அவர்கள் உட்காரக்கூடிய இடத்துல வந்து யார் உட்கார்ந்துருக்கணும்? வேற ஒரு மூத்த அமைச்சர் இருந்த ஒருத்தர் உட்கார்ந்துருக்கணும். நீங்களே திணிப்பீங்க. நீங்களே திணிச்சிட்டுனா கேட்பீங்கன்னா வந்து இதான் குடும்ப ஆட்சி சரி, அதிமுக அழிஞ்ச போச்சு, 47 எம்எல்ஏ வந்துக்கலாம், உங்களுக்கு எங்கிருந்து வந்தாங்க? இல்ல அழிஞ்சு போச்சுன்னா இப்ப பிளவுபட்டு போய் கிடக்குல்ல. அடுத்து எப்படியுமே ஜனநாயக கட்சியில் பிளவுகள் இருக்கும். ஜனநாயகம் இல்லாத சர்வாதிகார கட்சியில் தான் பிளவுகள் இருக்காமல் இருக்கும். நான் வச்சுதான் சட்டம், என்னை யாரும் கேள்வி கேட்க கூடாது, இருந்தார் எல்லாம் கிளம்பு. இப்போ உதயநிதி அவர்களை எதிர்த்துட்டு யாரா கட்சியில் இருக்க முடியுமா? முடியாது. எடப்பாடி பழனிசாமி எதிர்த்துட்டு நிக்கிறாங்க பாருங்க கட்சியில் அத்தனை பேரும். குறைந்தபட்ச ஜனநாயகம் இருக்கு. நான் கட்சியில் நடக்கிற உட்பிரச்சனை நியாயப்படுத்தல, ஜனநாயகம் இருக்கா இல்லையா? இங்க என்ன அடுத்து யார் வரா? திமுக உதயநிதி அவர்களுக்கு பிறகாக இன்பநிதி ரெடி, சரிங்களா? நீ ரெடி பண்ணி வச்சிருக்க நீ இதை கேள்வி கேட்கக்கூடாது. விஜயவர்களுடைய ஆட்சி பாலாரும் தேனாரும் ஓடுகிறதுன்னு யாரும் சொல்லல. ஆனால் அவருடைய ஆட்சி இன்றைக்கு ஒரு கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட் அமைக்கிறதுக்கு ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அதுக்காக தன்னுடைய எல்லா எம்எல்ஏ அண்ட் மினிஸ்டர்ஸை வந்து உறுதுணையாக வச்சுக்கிறாரு. ஒரு க்ளீன் கவர்மெண்ட்டை கொடுக்குன்னு நினைக்கிறாரு. அப்படி நினைக்கக்கூடிய ஒருத்தருக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம க்ளீனாக இருந்தால் தான் நம்மக்கிட்ட எவனும் வாங்க முடியாது. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் 24/7 வந்து வீடியோலாம் வந்து ரெக்கார்டாக இருக்கணும், சிசிடிவியாக இருக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய நீங்களும் வீடியோ எடுத்துங்க, வாங்கக்கூடிய அவங்களும் வீடியோ எடுத்துங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வந்து சீட் கண்டிப்பாக போட்டு மக்களுக்கு உட்கார வச்சு தான் பேசணுங்கிற மாதிரி சொல்றதுலாம் ரொம்ப வரவேற்கத்தக்கது. புரியுதுங்களா? இதில் என்ன குறை இருக்கு? புரியுதுங்களா? அப்போது விஜயவர்களுடைய ஆட்சியை நீ ஆஹோ ஓஹோ என்று கொண்டாடாது. நல்லது இருந்தால் அதை எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறதுக்கு டைம் கொடு. அதுக்குள்ளே நீ குறை சொல்லிக்கின்னு அதுக்குள்ளே இது பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணால் என்ன பண்ணுவாங்க? ஒரு கட்டத்துக்கு வெறுப்பாயிட்டு, ஸோ இவங்களுக்கு நம்ம இப்படி தான் வேலைக்கு அவ்வளோ போல, நம்மளும் திமுக அதிமுக மாதிரி கரப்ஷன் ஆகிட்டா தான் இப்படி இருப்பாங்க போல அப்படின்ற ஒரு எண்ணத்தை கவர்மெண்ட்டுக்கு உருவாக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் ஒரு க்ளீன் கவர்மெண்ட்டை கொண்டு வந்து நினைக்கிறாரு, ஒரு கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட்டை கொண்டு வந்து நினைக்கிறாரு. அதுக்காக மக்கள் நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நீ லஞ்சம் கொடுத்தே பழக்கமாயிடுச்சு, கேட்டால் நீ வாங்கியே பழக்கமாயிடுச்சு. இந்தியன் படத்தில் நீ கொடுக்கறதுனால தான் வாங்குறேன், நீ வாங்குறதுனால தான் கேட்கறதுனால தான் கொடுக்குறேன்ற மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம படத்தில் பார்த்ததெல்லாம் வந்து விஜய் அவர்கள் நிஜத்தில் வந்து செயல்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அப்படி செயல்படுத்த நினைக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மக்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன்.